ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசையில ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக வீட்ல வந்து ஸ்ருதி வாங்கி கொடுத்த நகைய திருடுறதுக்காக அந்த பிஏவோட மேனேஜரோட வந்து அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதேபோல் எல்லாருமே வந்துட்டு நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டோட கிளம்பி அந்த நகையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸ்ருதியும் அந்த கிஃப்ட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ, அத வந்து பூஜை அறையில வாங்கி வைக்கிறாங்க. ரோஹிணிக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு. அதே மாரி சொல்றாங்க. அவனும் பணம் கேட்டு மிரட்டுறப்போ சொல்றாங்க, இந்த மாரி வீட்ல நகை இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் வெளியில போறாங்க. அந்த சமயம் நீ வீட்டுக்கு வந்து நகைய திருடிக்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சாவி எங்கே வச்சுருக்காங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ, அதே போல் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல தான் சாவிய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிஏக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் சாவி இருக்குது. நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. அதே போல் வர்றாங்க. நாங்கள் எல்லாம் போயிட்டோம். சாவி இந்த இடத்துல தான் இருக்குது. நீ போய் எடுத்துக்க அப்படிங்கிறப்போ, அவர் வந்துட்டாரு. வீட்டுக்கு முகமூடிய போட்டுட்டு வந்துட்டு சாவி எடுத்துகிட்டு திருடுறாரு. திருடிட்டு வெளில வரப்போ மனோஜ் அங்கே வராரு. வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு டேய் யார்ரா நீ அப்படிங்கிறாங்க. அவர் வந்து எதுவும் சொல்லாமல் ஐயோ மாட்டிக்கிட்டோமே, மாட்டினோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காக வந்து மனோஜ் எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க. பிடிச்சி தள்ளிவிட்டு ஓடிடுறாரு. மனோஜுக்கு அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அப்போதைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு முத்தும் வராங்க. வீட்டுக்கு வரப்போ என்ன இது கதவு திறந்து கிடக்கு, எங்கே யாரையுமே காணோம் அப்படிங்கிறப்ப மனோஜ் இடத்துல மயக்கப்பட்டு கிடக்கிறாரு. டேய் மனோஜ் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு எழுப்பி பார்க்குறாங்க. அவர் எந்திரிக்க முடியாது. தண்ணி தெளிச்சிருப்போம். என்னடா ஆச்சு அப்படிங்கிறப்போ, டேய் யாருன்னே தெரிலடா, ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வந்திருந்தான். நானும் அவனை தடுக்க பார்த்தா என்னை பிடிச்சி தள்ளிவிட்டு ஓடிட்டான்டா. எனக்கு ஒரு மாதிரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரிலடா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ சொல்கிற அப்படின்ட்டு முத்தும் தேட பார்க்குறாங்க. வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறப்போ பூஜை அறையில் பார்க்குறாங்க. நகையை காணோம். டேய் நகையை திருடிட்டு போயிட்டான்டா அவன் அப்படிங்கிறாங்க. நகையை திருடிட்டானா யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து மீனாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா எங்கே மீனா போனா அப்படின்னு கேட்குறப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னங்க இந்த வெளில வந்திருக்கோம் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு அப்படின்னு சொல்கிறப்போ, முத்தும் சொல்கிறாங்க, மீனா வீட்டில் ஒருத்தன் திருட வந்துட்டான். மீனா திருடன் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் மீனா நகையை திருடிட்டு போயிட்டாங்கிறப்போ ரோஹிணி பார்க்குறாங்க. நகையை திருட்டிட்டானா அப்போதைக்கு நம்ம நிம்மதிப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்குறாங்க. மனோஜ் பார்த்துருக்கான். அது யாருன்னு தெரியலன்னொடனே மனோஜ் பார்த்துட்டார் என்னங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் ரோஹிணி மாட்டுவாங்களா இல்லை தப்பிச்சிருவாங்களா என்ன ஏதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.